ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறோம். இது ப்ளவுஸில் வந்துட்டு ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் இது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரேசிங் ஸ்கெட்சிங் இதெல்லாம் பண்ணும்போது ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா மார்க்கிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேசிங் கற்றுக்கும்போது ஒரு தடவை மாடல் ஸ்லீவ் ட்ரா பண்ணி அதில் ட்ரேசிங் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதில் இன்னொரு முறை அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்க அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு அதுக்கு திரும்ப செகண்ட் டைம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங் கற்றுக்கிட்டோன்னா நம்ம அந்த மார்க்கிங்லேயே டைரெக்டாக ட்ரேசிங்கையும் கற்றுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் கற்றுக்கிற மாதிரி டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு மார்க்கிங் கற்றுக் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா ட்ரேசிங் கற்றுக் கொடுக்குறேன். ஓகேங்களா? டெய்லரிங் ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். டெய்லரிங் தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? அது கூட நீங்கள் மார்க் பண்ணுற அந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர் தான் தைப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளவுஸை கஸ்டமர் வந்து வேறு டெய்லர்கிட்ட அவங்களுடைய ரெகுலர் டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெய்லர்கிட்டயே மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த டெய்லர் வந்துட்டு நீங்கள் பண்ண மார்க்கிங் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு ஏதாவது வந்து குறை சொன்னாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டு வந்துடும். ஐயோ இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கஸ்டமர் வேறு டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெய்லர்கிட்டயே மார்க் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். கஸ்டமரையே மார்க் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு அந்த சார்ஜ் வந்து கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார்கிட்டயா கொடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லருக்கு தனியாக சார்ஜ் பே பண்ணி மார்க்கிங் பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் கஸ்டமர்கிட்ட அவங்க யார்கிட்ட தைக்க போகிறாங்களோ அவங்கக்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுங்கள், சரிங்களா? கஸ்டமர் மார்க் பண்ணி வாங்கிட்டு வர ப்ளவுஸ் ரெடி அளவுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க சீவிங் அலவன்ஸோட மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த அளவில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரெடி அளவில் மார்க் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அவங்க ரெடி அளவில் தான் மார்க் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் நல்லா 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸை இந்த ட்ரேசிங் ஷீட்டில் தான் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது நியூஸ் பேப்பரில் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ஷீட் எதாவது வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணும்போதும் ட்ரேசிங் ஷீட்டில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலே டிசைனை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இதே மார்க்கிங் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 95% நிச்சயமாக முடியாது. ஏதாவது 1% யூஸ் பண்ணலாம். 95% வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அளவுக்கு பாடி மெஷர்மெண்ட் இருக்கும். அதோடு இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க 8 இன்ச்சஸ்க்கு ப்ளவுஸ்னுடைய நெக்கு டீப்பு கேட்பாங்க, ஒருத்தவங்க 9 இன்ச்சஸ்க்கு கேட்பாங்க, ஒருத்தவங்க 10 இன்ச்சஸ்க்கு கேட்பாங்க, ஒருத்தவங்க பாட் நெக் கேட்பாங்க, ஒருத்தவங்க யூ நெக் கேட்பாங்க. சேம் டிசைனே வேறு வேறு டீப் நெக்லேயும் வேறு வேறு ஷேப்பு பேக் டிசைன்லேயும் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரே டிசைனை நம்ம எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டிசைனை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸாக வச்சு நீங்கள் அடுத்தடுத்த ஷேப்ஸுக்கு அடுத்தடுத்த சைஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி டிசைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக இது போல் மார்க்கிங் பண்ணி ஆரி ப்ளவுஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ப்ளவுஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளவுஸுக்கோ ட்ரை பண்ணுங்கள். டைரெக்டாக கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி மார்க்கிங் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய ப்ளவுஸ் ஒரு 1, 2 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா அப்புறமா கஸ்டமர் ப்ளவுஸ்க்கு போங்க. இப்போ மார்க்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தலாம். ஒரு லாங் சைஸ் ஸ்கேல், ஒரு ஸ்டிக் பென், ஒரு இன்ச் டேப், அப்புறம் ஒரு பென்சில், அப்புறம் ஒரு ரப்பர். எப்போ மார்க்கிங் பண்ணாலும் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் தேவை. இந்த அளவு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளெயினான ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க. டிசைனர் ப்ளவுஸோ இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. மார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் கொடுக்கும்போதும் பிளெயின் ப்ளவுஸாக கொடுக்க சொல்லுங்கள். இப்போ இந்த ட்ரேசிங் ஷீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் இப்படி தான் கிடைக்கும். இதை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நான் 2ஆக மடிச்சுட்டு மெஷர் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் இந்த கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த ட்ரேசிங் ஷீட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸில் இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் வெறும் ட்ரேசிங் ஷீட் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டு பண்ணதை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இன்ச் டேப் வைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த மடிப்பு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத காட்டுறேன். இந்த மடிப்பில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் வருது. ஸோ இதை வந்து நம்ம டபுள் ஆக்கணுன்னாக்கா 30 இன்ச்சஸ். ஸோ இந்த பேப்பரோடைய ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ்க்கு இருக்குது. இந்த பேப்பரோடைய பிரெத்து பார்க்கலாம்.
இப்போ இங்கேயும் இந்த கார்னர்லேருந்து வைக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 20 இன்ச்சஸ்க்கு இருக்குது. இந்த பேப்பருடைய பிரெத்து 20 இன்ச்சஸ்க்கு இருக்குது. நம்ம ட்ரேசிங் ஷீட்டுன்னு போய் கடையில் போய் வாங்க போனாலே இந்த அளவில் தான் வந்து கொடுப்பாங்க. இது A2 சைஸ். இந்த அளவில் தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஷீட் தேவையில்லை. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈக்குவலாக வச்சு இந்த இடத்துல வந்து இந்த பேப்பரை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நான் பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த பேப்பரை வந்து ஒரு ஹாஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஃபுல் பேக் நெக்கை வந்து டிசைன் பண்ண முடியும். இந்த ஃபுல் பேக் நெக்கை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரோடைய சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே இருந்து பாருங்கள். கீழே இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டரோடைய இந்த இடம் வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் வரைக்கும் இந்த பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ் பண்ணுறதுக்கும் இந்த பேப்பர் வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஷார்ட் ஸ்லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு A4 சைஸுக்கு பேப்பர் இருந்தாலே போதும். இந்த பேப்பரே 2ஆக மடித்து கூட நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லாங் ஸ்லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேப்பரே அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கும் காட்டுறேன் பாருங்கள். பேப்பரை வந்துட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் மார்க்கிங் காட்டிடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பேக் நெக் மார்க்கிங் பார்க்கலாம். இப்போ பேப்பரை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஹாஃபாக கட் பண்ண பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் ஒரு 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னாலும் ஒரு 8 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னாலும் இதுலேயே நம்ம வந்து ட்ராப் பண்ணி நம்ம ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க்கிங் காட்டுறேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக பென்னுக்கு போகாதீங்க. கீழே பாட்டமில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு மார்க் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பாட்டமில் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ட்ரேசிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்லீவை மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த லைனுக்கு மேலே தான் வந்துட்டு நான் ப்ளவுஸ் வைக்க போகிறேன். இதுக்கான கேப் பார்த்திங்கன்னா 1 இன்ச். நான் பென்சிலில் மார்க் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து பெனில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த லைன்லேருந்து தான் நம்ம வந்து ப்ளவுஸை வைக்க போகிறோம். இப்படி பாருங்கள். இந்த ப்ளவுஸை இப்படி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது நம்ம வந்து சிங்கிளாக தான் ஸ்லீவ் வைக்கணும். இப்படி நீங்கள் டபுளாக ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளவுஸை மார்க் பண்ணிவிட்டு இதை மார்க் பண்ணும்போது இப்படி கை வச்சுட்டு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால் மார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக வராது. ஸோ இப்படி சிங்கிள் ஸ்லீவாக எடுத்துக்கோங்க. இந்த லைனை பேஸாக வச்சு இந்த லைன் மேலே இந்த ஸ்லீவ் கரெக்டாக வர மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் மேலே இப்படி ஸ்லீவ் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோல்டட் எட்ஜ் மேலே இந்த ஸ்லீவோடைய ஃபோல்டட் எட்ஜ் வரணும். இந்த ஸ்லீவ் வந்து இப்படி பேப்பர்லேருந்து தள்ளியோ இல்லை மேல் பக்கமாகவோ இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருக்கணும். பேப்பரோடைய ஃபோல்டட் எட்ஜும் இந்த ஸ்லீவோடைய ஃபோல்டட் எட்ஜும் ஈக்குவலாக இருக்கணும். அதை கவனிச்சுக்கணும் நீங்கள். அடுத்து இந்த ஸ்லீவோடைய இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வருது இல்லைங்களா? அந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? அந்த ஸ்டிச் இருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்லீவை இப்படி பிடிச்சி கொண்டு வந்து இந்த அக்குள் பகுதியில் வர ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? இந்த அக்குள் பகுதியில் வர ஸ்டிச்சில் ஒரு மார்க் பண்ணணும். அடுத்து இந்த கையோடைய சுற்றளவை மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல ஸ்டிச் வருதோ அங்கே தான் மார்க் பண்ணணும். தள்ளிலாம் மார்க் பண்ணாதீங்க. கரெக்டாக எங்கே ஸ்டிச் வருதோ எந்த அளவு வரைக்கும் எந்த இடம் வரைக்கும் அந்த கிளாத் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்னுடைய ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வருது இல்லைங்களா? அந்த ஸ்டிச் வர இடத்துல இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பேக்கில் வந்துட்டு இப்படி மார்க் பண்ணும்போது கீழே அந்த லைன் மேலேயும் சரி இந்த ஃபோல்டட் எட்ஜும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு இப்படி அழுத்திக்கிட்டு ஃபிங்கருக்கு பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுக்கு மார்க் பண்ணும்போது இந்த பென்சில் ஃபிங்கருக்கு பக்கத்தில் போகிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டிச் மேலே கரெக்டாக ஃபிங்கரை வச்சு அழுத்திக்கிட்டு இந்த ஃபிங்கர் பக்கத்தில் இப்படி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இடமும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பென்சிலில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பெனில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பேக் ஸ்லீவ் அது மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதெல்லாம் அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணும்போது ஏதாவது ஷேப் முன்ன பின்ன இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதுதான் வந்து பேக் சைடு வர ஸ்லீவ் இது. இப்போ ஃப்ரண்ட் சைடு வர ஸ்லீவில் வந்துட்டு கொஞ்சம் குழியாக வந்து கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரி அந்த லைன்லேயும் இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேயும் கரெக்டாக ஸ்லீவ் வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கில் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ப்ளவுஸை மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்லீவோடைய ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இப்படி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. பேக் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதை விட இந்த ஃப்ரண்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே மார்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த அக்குள் கிட்ட மார்க் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த அக்குள் பகுதி, அதுவும் இந்த ப்ளவுஸில் இருக்கிற இந்த அக்குள் பகுதியும் ஒன்றா வச்சுட்டு இந்த மார்க்கிங்கை இப்படியே கொண்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு அளவு ப்ளவுஸினுடைய இந்த ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கான குழியும் கிடச்சிருச்சு. இதையும் நான் பென்சில்லே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதை பெனில் ஹைலைட் பண்ணும்போது இந்த பேப்பரோடைய ஒரு சைடில் பேக் ஸ்லீவும் இன்னொரு சைடில் ஃப்ரண்ட் ஸ்லீவும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெனில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டிக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பால் பென்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டிக் பென் நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், இதுதான் யூஸ் பண்ணணும் அதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸ்டிக் பென் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரேசிங் ஷீட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய இந்த பென்னுடைய நிப்பு வந்து ஸ்டிக் பெனில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதே பால் பென்னாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பரை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கான இந்த குழியை வரைஞ்சிட்டேன். இப்போ அப்படியே இந்த பேப்பரை டர்ன் பண்ணி நம்ம அந்த சைடு வரைஞ்ச இம்ப்ரெஷன் தெரியும் பாருங்கள், அதிலே வந்து வரைஞ்சிட்டு இந்த பக்கம் பேக் ஸ்லீவுக்கான லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பேக் ஸ்லீவோடைய இம்ப்ரெஷன் கரெக்டாக தெரியல, அதனால் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வரைகிறேன். இப்போ கிளியராக தெரியுது. எனக்கு இங்கே வெளிச்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தெரியல. இப்போ நான் இந்த ஷேடில் வச்சுக்கிட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த இம்ப்ரெஷனையும் நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெனில் ஹைலைட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த சைடு வந்து பேக் ஸ்லீவுக்கு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக விரித்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்லீவ். இப்போ இதில் வந்து நம்ம பென்சிலில் ட்ரா பண்ண இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கழிச்சிடலாம். கழிச்சிட்டோன்னாக்கா இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பேக் ஸ்லீவ், இது ஃப்ரண்ட் ஸ்லீவ். இப்போ இந்த பென்சில் மார்க்கிங்லாம் கழிச்சிட்டு காட்டுறேன், இன்னும் கிளியராக தெரியும் பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைட் சைட் ஸ்லீவ். இதுவே வந்து இந்த ட்ரேசிங் ஷீட்டை பேக் சைடில் டர்ன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ஸ்லீவும் கிடச்சிரும். இப்போ இதுவே வந்து கஸ்டமர் உங்ககிட்ட இந்த ஷார்ட் ஸ்லீவ் இருக்கிற ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு ஒரு 8 இன்ச்சஸுக்கு லென்த் இருக்க மாதிரி ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த பேஸில் நம்ம 1 இன்ச் கேப்பில் லைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கில் தான் நம்ம இந்த ப்ளவுஸ்னுடைய இந்த ஸ்டிச், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து வைக்கணும். இந்த கீழே இருக்கிறத கணக்கு பண்ணாதீங்க, மேலே இருக்கிற அந்த 0.8 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டில் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்லீவை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்லீவினுடைய ஃபோல்டட் எட்ஜும் பேப்பரினுடைய ஃபோல்டட் எட்ஜும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டாலே போதும். இந்த அக்குள் பகுதி நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும். அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு மார்க் சொன்னேன் இல்லைங்களா, அதே மெத்தடில் இதுலேயும் பேக் ஸ்லீவும் ஃப்ரண்ட் ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே பாட்டமில் வந்துட்டு உங்கள் கஸ்டமருடைய கையில் எந்த அளவு வரைக்கும் அவங்க ஸ்லீவ் கேட்குறாங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு சுற்றளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுற்றளவை வந்துட்டு நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு ஒரு 9 இன்ச்சஸ் சுற்றளவு வருது அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4.5 இன்ச்சஸ் கிடைக்கும். அந்த 4.5 இன்ச்சஸை தான் இங்கே மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்தையும் இந்த 4.5 இன்ச்சஸையும் வந்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான ஸ்லீவ். இப்போ இந்த ஸ்லீவும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீவில் வந்து நீங்கள் இந்த ஆம் ஹோலை மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி கீழே இது 8 இன்ச்சுக்கு கீழே என்ன சுற்றளவு வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியது தான். இந்த லாங் ஸ்லீவை பெனில் ட்ரா பண்ணும்போது இந்த சைடு வந்து பேக் ஸ்லீவ் இல்லை ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேப்பர் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பேக் ஸ்லீவ் இல்லை ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஏதாவது ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் கிடச்சிரும். இதில் இந்த மார்க்கிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதில் உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.